பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்வேதா. நான் 10ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் உங்கள் முன் பேச உள்ள தலைப்பு காமராஜர் வழியில் நடைபெறுவோம். நாம் நிச்சயம் நடைபெறதானே வேண்டும். எத்தனை எளிமை, எத்தனை நேர்மை, எத்தனை கம்பீரம், எத்தனை நுண்ணறிவு, பேராற்றல், நல்லொழுக்கம், இவை அனைத்தையும் பயிலதான வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்த பலருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். காமராஜரை நேரில் பார்க்கவில்லையே, அவருடன் பேசி பழக முடியவில்லையே என்று. ஆனால் நமக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு அவரை பற்றி படித்து தெரிந்து கொள்வதும் பெரியவர்களிடம் அவர்கள் அனுபவத்தை கேட்டு பெறுவதும் தான். ஆனாலும் பாருங்கள், பார்க்காமலும் பேசாமலும் பழகாமலும் நம் இதயம் முழுக்க குடிக்கொண்டு விட்டார். நம் இதயத்தில் குடியேற அவர் மாயமோ மந்திரமோ போடவில்லை. மாறாக மக்களே தன் உயிரென உறவென கருதி நேர்மை என்னும் செங்கோலை கையில் ஏந்தி தன் 100% உழைப்பை தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அர்ப்பணித்தார். 9 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை தந்து தமிழகத்தை பன்மடங்கு உயர்த்தினார். இன்றும் நாம் எதிர்பார்ப்பது காமராஜர் ஆட்சி தான். அதை மறுக்காரே ஆகவில்லை. அவர் பிறந்த தினத்தில் அவர் செய்த சாதனைகளை சிலவற்றை நினைவூட்டுவோம். பள்ளிக்கூடங்களை பன்மடங்கு உயர்த்தி அனைவரையும் கல்வி கற்க செய்தார். சீருடை அணை செய்து ஏற்றத்தாழ்வை போக்கினார். அணைகள் பல கட்டி நாட்டின் வளத்தை பெருக்கினார். துணிச்சலாக பல முடிவுகளை எடுத்து இந்திய திருநாட்டை தலை நிமிர செய்தார். தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கோ தனது குடும்பத்திற்கோ எதுவுமே செய்து கொள்ளவில்லை. ஒரு சிறு கவிதையை காண்போம். படிக்காத மேதை இவர் போல் உணர்ந்து படித்தவர்கள் யாரும் இல்லை உலகை. மோகம் பிடிக்காதவர் இவர் போல் தேசபக்தி பிடித்தவர்கள் யாரும் இல்லை. செல்வம் சேர்க்க துடிக்காதவர் இவர் போல் விடுதலைக்கு துடித்தவர்கள் யாரும் இல்லை. தேநீர் கூட குடிக்காத மனிதர் இவர் போல் அரசியலை கரைத்து கொடுத்தவர்கள் யாரும் இல்லை. தாயகத்தில் மாற்றார் லட்சத்திலும் குடிக்கொண்டுள்ளார் நமது மகத்தான பெருந்தலைவர். அவர் பிறந்த தினத்தில் மனிதநேயம் வெற்றி பெற உறுதியேற்போம் என கவிப்பித்தன் அவர்கள் கவிதையை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.